இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தந்தருள்வாராக. இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆண்டு தேவன் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நடத்துகிற தேவன் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த 2025 முழுவதுமாக தினமும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நடத்த போதுமானவரா இருக்கிறாரு. அநேக நேரங்களில நாம் மிகவும் கவலைக்குள்ளானவர்களாக, சோர்வுக்குள்ளானவர்களாக நம்ம காணப்படலாம். இந்த இத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகளை தான் நான் சந்திச்சிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா? எப்படி என்னை நடத்துவார்? அவர் எப்படி எனக்கு என்னுடைய பாதைகளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குள்ளானவர்களாக நம்ம காணப்படலாம். என்னுடைய பாதைகள் எல்லாம் தடைக்கற்களாய் காணப்படுகிறது, என்னுடைய பாதைகள் செவ்வியாகவே இல்லை, கோணலாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2025 நிச்சயமாய் அவர் உங்களை நடத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கீதம் 23 அதிகாரம் 3 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறாரு, நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. தாவீதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவன் ஆடுகளின் பின்னதாக சென்ற அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் அரசனாக மாற்றினாரு. அவர் அவரை தேற்றுகிறவராய் காணப்பட்டார், அவரை நடத்துகிறவராய் காணப்பட்டார். அதனாலதான் இந்த சங்கீதத்துல அவர் எப்படி சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை தேற்றுகிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சோகமான சூழ்நிலைகள், நமக்கு நடைபெற்ற மிக தோல்விகரமான சிச்சுவேஷனால நம்ம மிகவும் கலக்கம் உள்ளவர்களா இருக்கோம். யார் என்ன தேற்றுவார்? ஒருவேளை இழப்புகளின் நிமித்தமாக, அது பொருளாதாரத்தில இழப்பா இருக்கலாம், இல்ல மனுஷனுடைய இழப்பா இருக்கலாம், இல்ல நிறைய காரியங்கள், வேலை இழந்து போகலாம். சில காரியங்கள் நம்ம சொல்ல முடியாத இழப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது யார் என்ன தேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குகிறவர்களாய் காணப்படும். ஆனா அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கார். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும்போது அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றதுல என்ன விதமான சந்தேகம். அநேக நேரங்களில நம்ம இப்படிதான் யோசிக்கிறோம், யார் என்ன தேற்றுவார் அப்படின்னு சொல்லி. அடுத்த பகுதி இப்படி சொல்லுகிறது, நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்போ நீதியின் பாதைகளில அவர் நடத்தும் போது நம்மை செவ்வையாய் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசமா இருக்கும். அப்போ நம்முடைய பாதை பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வழிகள் நேரானதா காணப்படும். நம்ம என்ன இலக்கு அடையணுமோ அதை ஈஸியா நம்ம அடையிறதற்கு ஏதுவானதாக காணப்படும். அப்போ நம் நீதியின் பாதையில நடக்கும்படியான கிருபையை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல தினமும் கேட்கிறவர்களாக காணப்படணும். நீதியின் பாதை அப்படின்னா என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் எது நீதி எது அநீதி அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாதபடி நம்ம அநீதியான காரியங்களுக்கு நேராக நம்ம திசை திருப்பப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆண்டவரோடு அவர் எனக்கு காட்டுகிற பாதையில, நீதியின் பாதையில நான் வாழ்கிறேனா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டுல நீங்க நீதியின் பாதையில நடந்தீங்க அப்படின்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் நீதியின் பாதையில நம்மை நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அநேகர் என்ன காரியத்தை செய்யறாங்களோ அந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களா காணப்படுகிறோம். அது தவறானதா இருக்கிறதா இல்லையா அப்படின்றத குறித்து நம்ம அக்கறை அற்றவர்களாய் அந்த அநீதியான காரியங்களுக்கு நேராக நாமும் செல்லுகிறவர்களா காணப்படுகிறோம். உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல லஞ்சம் அப்படின்றது ஒரு கேஷுவலான ஒரு காரியமா காணப்படுகிறது. எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, அதனால வேலை செய்யற இடத்துல நம்ம லஞ்சம் வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் இதெல்லாம்
இதெல்லாம் என்ன பெரிய தப்பு, இது வந்து அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, தராங்க, அதனால நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதோடைய சாபமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிக்கு நேராக வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அநேக நேரங்கள் அநீதியான காரியங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். நோவா அவருடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அதனால அவருடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது அப்படின்றது நம்ம அனைவரும் அறிந்தது தான். அந்த நாட்களில் பார்க்கும்போது அவனை தவிர எல்லாரும் அநீதியான காரியத்தை தான் செஞ்சாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான், நீதிமான் உத்தமனாய் காணப்பட்டான். இதே மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறாரு. இந்த உலகத்துல காணப்படுகிறதான வாழுகிறதான மக்கள் அநீதியான காரியங்களுக்கு நேராக செய்யலாம், அநீதியான காரியங்களை செய்யலாம், அநியாயமாய் வாழலாம், அவர்கள் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி வாழலாம். ஆனா நாம் அவர் நமக்கு நியமித்த பாதையில நீதியின் பாதையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார், நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் தருகிறார், அதனால நான் செய்கிற தவறுனால ஒன்றும் இல்லை, நான் வந்து சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்து கொண்டு அந்த காரியங்களை செய்து கொண்டு இருப்போம். ஆனால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஒரு நாள்ல வரும்போது நம்ம மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி இருக்கும்போது அந்த ஆபத்து நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் அளிக்க மாட்டார். அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம செஞ்ச பாதை தவறான பாதை, நீதியான பாதை இல்லை, அவருடைய பாதையில நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இந்த சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம், நீதியான பாதையில நடப்போம், நம்ம நீதியான காரியங்களை செய்வோம் அப்படின்றது. நீதியான பாதையில செல்றது மிக மிக முக்கியமான காரியம். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால், அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரமே இந்த நீதியின் பாதையில நடக்க முடியும். இந்த நாட்கள்ல நம்ம பெயர் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சடங்காச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா காரியங்களையும் நம்ம செய்யறோம், கரெக்டா செய்யறோம், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவர் நீதியின் பாதையில தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களை நம்ம நியாயம் தீர்த்து கொண்டு நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் பாதையில நடக்கல அப்படின்னா அது ஜீவன் இல்லை, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம நீதியின் பாதையில நடந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் நம்ம வாழ்ந்து விட்டு போறதல்ல, மறுமையிலும் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வுக்கு தான், இந்த வாழ்வில நம்ம எப்படி வாழுகிறோம், எப்படி நடக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒருவேளை அநீதியான காரியங்களை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அநீதி எல்லாம் பாவம்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம அநீதியான காரியங்களை செய்தோம் அப்படின்னா நித்திய நரகமாகிய மரணத்துக்குள்ள நம்ம கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுவோம். அதனால நம்ம நீதியின் பாதையில நடக்கணும். இந்த ஆண்டுல ஆண்டவர் என்னை நீதியின் பாதையில நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குணங்கள் நீதியான குணங்களாக, நேரான குணங்களாக, நல்ல குணங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். செவ்வையான பாதையில நடத்தோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அரசன் தாவீது தினந்தோறும் ஜெபிக்கிறான். அதே மாதிரி நம்முடைய பாதை செவ்வையாய் காணப்படணும், நீதியின் பாதையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் இந்த நீதியின் பாதையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே ஒருவேளை எங்களுக்கு எதிர்மறையாய் காணப்படலாம், எங்களுக்கு சாதகமற்றதாய் காணப்படலாம். நாங்கள் அதனால ஆண்டவரே அதை மூழ்கி போய் கவலையுள்ளவர்களாக நாங்கள் காணப்படலாம். ஆண்டவரே எங்களை நேரான பாதையில, நீதியின் பாதையில எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. நீங்க எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கீங்க. செம்மையான பாதையில எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, நீர் நடத்துகிற ஆண்டாக எங்களுக்கு மாற்றித்தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில நடத்தும், உங்களுக்கு சித்தமான வழியில நடத்தும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவாராக.